அனைவருக்கும் வணக்கங்கள். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சின்ன பதிவு. ஒரு 2 rupees கமாமோனிட்டி காயின்ஸ் செட்டு 20 காயின்ஸ் ஏற்கனவே போட்டு சோல்ட் ஆயிடுச்சு. இது இன்றைக்கி ஒரு பதிவு. வாங்க பார்ப்போம். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. நேஷனல் இன்டகிரேஷன் 1982 இதை கமாமோனிட்டி காயின்ஸாக வெளியிட்டாங்க. மும்பை மின்ட்டு இது. 9th ஏசியன் கேம்ஸ் டெல்லி 1982 மும்பை மின்ட்டு. நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் ஒரு ஏசியன் கேம்ஸ் நடந்துச்சு. யாருக்காவது நினைவு இருக்கா இல்லைன்னு தெரியல. சவுத் ஏசியன் கேம்ஸ், தெற்கு ஆசிய விளையாட்டுப் போட்டி சென்னையில் ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியம் அப்போ தான் புதுசாக ஓப்பனிங். அந்த போட்டி வைக்கிற சமயம்தான் செயற்கை இலை ஓடுகள பாதை திறப்பு விழா நடந்தது. புரட்சி தலைவி அவர்களின் தலைமையில் செயற்கை இலை ஓடுகள பாதை திறப்பு விழா ஓப்பனிங். அது ஆங்கிலத்தை சிந்தட்டிக் ட்ராக் ஓப்பனிங் ஃபங்க்ஷன். சிந்தட்டிக் ட்ராக் ஓப்பனிங் ஃபங்க்ஷன். நான் அதில் கலந்துக்கிட்டேன். அது மாதிரி இது 9th ஏசியன் கேம்ஸு டெல்லி. அது சென்னையில் மிகவும் பிரம்மாண்டமாக நடந்தது. பல 100 கோடி ரூபா செலவு. நான் 10 நாள் 12 நாள் அங்கே தான் இருந்தேன். அந்த நிகழ்ச்சி கலந்து கொண்டேன். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதற்காக எனக்கு கொடுத்த பதக்கத்தை நான் வச்சுருக்கேன். ஒரு நினைவு பதக்கத்தை வச்சுருக்கேன். அது அந்த அம்மா உருவம் பொறிக்கப்பட்ட ஒரு பதக்கம் இங்கே தற்போது இப்போ உள்ள எங்கள் டிஸ்ட்ரிக்டில் நான் ஒருத்தன் தான் வச்சுருக்கேன். அதில் யுவர் பார்ட்டிசிபெண்ட் தேங்க்யூ ஃபார் தமிழ்நாடு சிஎம் ஜெயலலிதா அப்படின்னு சொல்லி அவங்களோட கையெழுத்தையே அதில் பொறிச்சிருப்பாங்க. அந்த மெடலோட எடை ஒரு 400 கிராம் இருக்கும். பெரிய வெண்கலம் மேலே வெள்ளி பதிக்கப்பட்ட ஒரு மெடல். அந்த நேரு ஸ்டேடியத்தையும் அதில் போட்டிருப்பாங்க. உருவத்தை பொறிச்சிருப்பாங்க. அந்த அம்மாவனுடைய உருவத்தையும் பொறிச்சிருப்பாங்க. நான் இன்னொரு பதிவில் காமிக்கிறேன் அதை. அதுக்கடுத்து ஒரு சுமால் ஃபேமிலி ஹாப்பி ஃபேமிலி 1993 மும்பை மின்ட் ஸ்கேர். பயோடைவர்சிட்டி 1993 பாம்பே மின்ட் ஸ்கேரு. வாட்டர் ஃபார் லைஃப் 1994 கொல்கட்டா. 1995 மும்பை மின்ட் ரேர் அக்ரி எக்ஸ்போ. இதில் ஒரு சின்ன ஒரு எரர் இருக்குது. அது ரேர் காயின் கிடைக்காது. நான் பதிவில் வச்சுட்டு எடுக்கலை. அது 1995 கீழே மும்பை மின்ட் இருக்கா, அது பக்கத்தில் ஒரு ஸ்கேர் இருக்கு. இந்த வாரேன் 1994 அக்ரி எக்ஸ்போ 1994 மும்பை மின்ட்டு. இந்த இடத்துல ஒரு கட்டுக்கு பண்ணி ஒரு எக்ஸ்ட்ரா மெட்டல் உள்ளே வருது வருங்க. இந்த வருது வருங்க. நல்லா தெரியுதா உங்களுக்கு? இந்த பக்கம் ஒரு ஸ்டாரு, இந்த பக்கம் ஒரு ஸ்டாருக்கு 2 டாட்டு மும்பை. சொல்லப்போனால் ஹைதராபாத் மின்ட்டு, நொய்டா மின்ட்டு, இங்கிட்ட காலி அடக்கிறது கொல்கட்டா மின்ட்டு, இது மும்பை மின்ட்டு. 4 மின்ட்டும் வரிசைக்காக இருக்கிற மாதிரி. ஹைதராபாத்து, நொய்டா, கொல்கட்டா, மும்பை அந்த மாதிரி ஒரு டிசைனு. இது அக்ரியை ஆனா இக்கனா ரீ போடாமல் ஏனா இக்ரி ரீ என்ன போட்டிருக்காங்க, எக்ரின்னு போட்டிருக்காங்க. எக்ரி எக்ஸ்போனே போட்டிருக்காங்க. எக்ஸ்போங்கிறது மீன் கண்காட்சி தான், எக்ஸிபிஷனை தான் அவங்க ஸ்டார்ட் ஆகுது. எக்ஸ்போ அப்படிம்பாங்க 95. இவங்க அக்ரி எக்ஸ்போவை எக்ரி எக்ஸ்போனே ஹிந்தியில் எழுதியிருக்காங்க. இது பஸ்ஸு இருக்கும் ஏ. இது எக்ரி. இங்கேயும் அதே ஏ வருது பாருங்க. இந்த ஏ இங்கே வருது பாருங்க. எக்ஸ்போ. இது இஸ்ஸு. இந்த இருக்குல்ல, இது 3ஆம் எழுத்து இஸ்ஸு, 2ஆம் எழுத்து இக்கு. இது பா. அதுக்கடுத்து பாவன்னா மேலே கோடவட்டா போகனா. எக்ஸ்போ. குளோபலைசேஷன் அக்ரிகல்ச்சர். ஒரு சின்ன மின்ட்டு பக்கத்தில் ஒரு எரர் அவங்கள்ட்ட காமிக்கிறேன். இன்னும் இதை நல்லா க்ளீன் பண்ணலாம். வேண்டாம் ரொம்பவும் தேய்ச்சிக்கிட்டு இருக்க வேண்டாம்னு விட்டு. அதோடய ரேட் 850 ரூபா. நம்ம கொடுக்குறது 400 ரூபாயும் கிடையாது. அது ரொம்ப சீப் தான். திருவள்ளுவர் ஒரு நாணயம் 1250 ரூபா விட்ருக்கான். நான் வெறும் 12 ரூபாய்க்கு கொடுத்தேன். என்ன செய்ய, 5 ரூபா 2 ரூபா 1 3 வச்சு 50 ரூபாய்க்கு கொடுத்தேன். 3 சேர்ந்து 50 ரூபா ஒரு செட்டு அப்படின்னு. அப்புறம் தஞ்சாவூர்லேருந்து நண்பர் ஒருத்தர் ஃபோன் போட்டு, சார் 50 ரூபாங்கிறது ரொம்ப விலை கம்மி, நீங்கள் அதை பற்றி தெரியாமல்
நீங்கள் சேல் பண்ணுறீங்க, புக்கையாவது பாருங்கள், புக்கில் என்ன போட்டிருக்குன்னா பாருங்கள். ஒரு மிண்டில் ஒரு நாணயம் தான் உண்டு, நீங்கள் எத்தனை மிண்டு வச்சுருக்கீங்க, எத்தனை செட் இருக்குது, எல்லாத்தையும் என்கிட்டே கொடுத்துருங்க அப்படின்னாரு. அதுக்கப்புறம் தான் நான் புஸ்தகத்தை போய் பார்த்தேன். புஸ்தகத்தை பார்க்கல ரேர் காயின்னு ஒவ்வொரு மின்ட்லேயும் ஒன்று தான் உண்டு, எல்லாம் 500, 1000, 700 இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே தான் அவருக்கு ஒரு அப்படி இருந்தும் நான் சொன்ன மாறக்கூடாதுன்னு ஒரு 10 செட் அவருக்கு அனுப்பிச்சி விட்டேன். மிச்சம் நம்மகிட்ட இருக்கட்டும் சொல்லிட்டோம். 10 செட்டுக்கு 500 போட்டு விட்டார். ஒரு செட்டுக்கு 50 ரூபா வீதம் 10 செட்டுக்கு 500 போட்டு விட்டார். இப்போ ஒரு செட்டு 500 தாண்டி போயிடுச்சு. அதுக்காண்டி சொல்ல மாறக்கூடாது. அதுக்கடுத்து போவோம். சர்தார் வல்லபாய் படேல் 1996 கொல்கட்டா மின்ட் ஸ்கேர் காயின் 200 ரூபீஸு. இது நொய்டா மின்ட் ரேரு. யார்கிட்ட இருந்தால் கொடுக்காதீங்க, பத்திரமா வச்சுக்கோங்க. இந்த பதிவை பார்க்குறதோட நீங்கள் ஒரு விழிப்புணர்வும் அடைஞ்சிக்கிடணும். எந்தெந்த நாணயம் என்ன ரேட்டுன்னா இதில் போட்டிருக்க ரேட்டில் நீங்கள் விற்க முடியாது. அப்புறம் அதையும் மனசில் வச்சுக்கணும். அப்படியா இவ்வளோ ரேட்டாக அந்த நாணயம், ஐயையோ அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படக்கூடாது. வியப்பின் உச்சத்துக்கெல்லாம் போகக்கூடாது. தெரிஞ்சுக்கொடுங்க விழிப்புணர்வு. இதில் வந்து இப்போ கொல்கட்டா மின்ட் வச்சுருக்கோன்னா இல்லை நொய்டா மின்ட்டாக இருந்ததுன்னா ரேர் காயின் 1000 ரூபா ஒரு காயின் ரேட்டு. அதுக்கடுத்து சுபாஷ் சந்திர போஸ் 1996னா ரேர் காயின் 12,000 ரூபா என்கிட்ட இருக்க ஒன்று. வலைத்தளத்துக்கு போனீங்கன்னா 15,500 அதில் நான் வந்து 15,500 வலைத்தளத்தில் விட்ருக்கேன். எனக்கு 4ல் ஒரு பங்கு நீங்கள் கொடுத்தா போதும்னு சொல்லி நான் ஒரு 3000க்குலாம் அது கொடுக்க முடியாது. அது சில நாணயங்கள் அந்த மாதிரி ஒரு கேட்டகரியில் இருக்குது. இது மும்பை ஸ்கேர் 400 ரூபீஸ். கல்கட்டானா 700 ரூபீஸ். ஸ்ரீ அரபிந்து எல்லாமே ஸ்கேர் ஐட்டம் தான். இப்போ வந்து இந்த லைனில் உள்ள எல்லாமே 99% ஸ்கேர் ஐட்டம் தான். இது ஒன்று வந்து ரேர் ஐட்டம். 6ன்னு போட்டிருப்பேன், அதில் இனிஷியல் காமிச்சிருப்பேன் உங்களுக்கு. அதுக்கடுத்தது சித்தரஞ்சன் தாஸ். இது ஹைதராபாத் மின்ட் இருந்துச்சுன்னா ரொம்ப விலை அதிகம், 10,000 இது 15,000 பேரும். இது கொல்கட்டா மின்ட் வரும் 100 ரூபா தான். சத்ரபதி சிவாஜி ஹைதராபாத் மின்ட்டாக இருந்ததுன்னா குறைஞ்சது 1000 ரூபா. இது மும்பை மின்ட்டு ஸ்கேர் ஐட்டம் 150 ரூபா தான். மும்பை மின்ட்டான்னு பார்க்குறீங்களா? தெரியுதா மின்ட்டு? சத்ரபதி சிவாஜி 1990. இதுலேயே 50 ரூபா காயின் வேணுமா, 100 ரூபா காயின் வேணுமா, என்கிட்ட இருக்குது, நீங்கள் வாங்கிக்கலாம். சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா மும்பை ஸ்கேர் காயின். டாக்டர் சியாம பிரசாத் முகர்ஜி. நம்ம வந்து மூக்கன் அவர்களே அப்படிமா, மூக்கன் அவர்களே அப்படி நம்ம தமிழ்நாட்டில் மூக்கன் அப்படிங்கிற பேர் நிறையா இருக்குது. மூக்கம்மா அப்படின்னு இருக்குது. அந்த மூக்கன்கிறத வந்து வட மாநிலத்தில் வந்து மூக்கர், அந்த எரு போட்டு நம்ம முருகன் அப்படிமா அவர் முருகர் அப்படிமா, நம்ம கோதண்ட ராமன் அப்படிமா அவர் கோதண்ட ராமர் அப்படிமா, நம்ம லட்சுமணன் அப்படிமா அவர் லட்சுமண் அப்படிம்பாங்க. அந்த எண்ணுக்கு வந்து ஒரு மரியாதை கொடுத்து சில இதில் கந்தன் அப்படிமா கந்தர் அப்படிம்பாங்க. நம்ம வந்து சுந்தரம் அப்படிங்காங்க, அவங்க சுந்தர் அப்படிம்பாங்க. அந்த அது மாதிரி நம்ம மூக்கன் அப்படிம்போ, அவங்க வந்து மூக்கர் அப்படிம்பாங்க. அந்த மூக்கருக்கு மூக்கன் அவர்களே அப்படிங்கிறத மூக்கர் அவர்களே அப்படின்னு சொல்லலாம். அந்த மூக்கர் ஜீனா அவர்களே, மரியாதைக்குரிய ஒரு நபர். ஜி இங்கே வாங்க அப்படின்னா பெரியவரே இங்கே வாங்க, மரியாதைக்குரியவரே இங்கே வாங்கன்னு அர்த்தம். மூக்கர் ஜி அப்படின்னா மூக்கர் அவர்களேன்னு பேர். ஷியாம பிரசாத் அவர் பேர். மூக்கருங்கிறது அவங்களோட பட்டம். அது நம்ம எங்கே இருக்காங்களா, நமக்கு மூப்பனார்னு இருக்காங்களா, மூப்பனார் முதலியார் செட்டியார்னு இருக்காங்கள, அது மாதிரி ஷியாம பிரசாத் மூக்கர்ஜி. ஜெயந்த் துக்காராம். அதுக்கடுத்து ரயில்வே 150 க்ளோரியஸ் இயர்ஸ் ஸ்கேர் ஐட்டம் ஹைதராபாத் மின்ட். லூயிஸ் பிரெய்லி ஹைதராபாத் மின்ட். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா 1 மின்ட் தான், கொல்கட்டா மின்ட். 19th காமன்வெல்த் கேம்ஸ் டெல்லி, கொல்கட்டா மின்ட். 2009 மும்பை மின்ட்டு 100 ரூபா. இது ஒரு ஸ்டைலாக ஒரு 2 விரல காட்டுறத மாதிரி ஒரு நாணயம் வெளியிட்டாங்க. இது வந்து மொத்தம் டோட்டல் 20 நாணயம். இதனோட ரேட் வந்து 1750 ரூபா, சிப்பிங் ஃப்ரீ. இதோட சேர்த்து ஒரு சின்ன ஒரு பதிவையும் போட்டுருந்தேன், ஒரு 2 நிமிஷம் பொறுங்க. ஒரு எக்ஸ்ட்ரா மெட்டல் நாணயம். எக்ஸ்ட்ரா மெட்டல் எங்கே இருக்குது? இந்த இருக்குதா? இது எக்ஸ்ட்ரா மெட்டல் ஹைதராபாத் மின்ட் 2007 உள்ளது. ஒரு நாணயம் 200 ரூபா. உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அதை மட்டும் வாங்கிக்கிடலாம், எல்லாத்தையும் வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது. 19th காமன்வெல்த் காயின். அன்னைக்கு ஒரு 3 போட்டோன்னா இன்றைக்கி இந்த ஒரு நாணயம் எடுக்க போகல, இந்த 3 நாணயம் வருது. இந்த பக்கம் 3 வரிசைக்காக இருக்கும், ஒரே மாதிரி இருக்கும். இந்த இருக்கா டெல்லின்னு போட்டது 3 ஒரே மாதிரி இருக்கா?
இந்த பக்கம் பார்த்திங்கன்னா 3மே 11 மணிக்கு மாறி இருக்கும். அந்த 2 வந்து இது நேரம் இருந்தால் 12 மணி, இந்த பக்கம் தான் 11 மணி. கொஞ்சம் இப்படி இப்படி சாயல் அப்படி இருக்கும். இதையும் பாருங்கள், 3 நாணயம் மட்டும் ஒரே மாதிரி இருக்கும். இந்த பக்கம் 3 ஒரே மாதிரி நேராக இருக்கும், நேராக இருக்கும். 11 ஹவர்ஸ் 11 மணி இருக்குது. 1 மணி அங்கிட்டு சாயலாக இருக்கும். 200 போட்டிருக்கேன். நீங்கள் 100 கொடுத்தா போதும். கிளாக் வைஸ்னால் இப்போ நீங்கள் வாங்க முடியாது, எல்லாம் அநியாய விலை. டை வெரைட்டி, இந்த பக்கம் ரிம் இருக்கும், இங்கே ரிம்மே இருக்காது, வெறும் 50 ரூபா தான். 3.25 மணி கிளாக் எரர் 2014 ஹைதராபாத் மின்ட்டு 300 ரூபா. பார்த்துக்கோங்க, எரரை பார்த்துக்கோங்க. இந்த பக்கமும் பார்த்துக்கோங்க, இந்த பக்கமும் பார்த்துக்கோங்க. இது வேணுங்கிறவங்க அது வாங்கிக்கோங்க. இந்த காயின் உங்கள்கிட்ட இல்லைன்னா அது வாங்கிக்கோங்க. இது ஒரு மலைச்சாரல் மாதிரி ஒரு எரர், வெரி ரேர் எரரு. 200 ரூபா. அரவிந்தர் நாணயம். இது வந்து அரவிந்தர் நாணயம். அரவிந்தர் நாணயம் சாதாரணமாக மும்பை மின்ட்டு நார்மல் காயினே 250 ரூபா. வலைத்தளத்தில் நான் கொடுக்குறது அவ்வளோ கிடையாது. 4ல் ஒருவங்க தான் கொடுப்பேன். 250 ரூபான்னா அதில் வெறும் 60 ரூபா தான் வரும். இது வந்து வெரி ரேர். 2 சைடுமே மலைச்சாரல் மாதிரி ஒரு பெரிய எரரு தெரியுதா? கிளிப் எரர். மேலே வந்து தடிமனாக வளைஞ்சி போய் இருக்கும். கமாமரேட்டி காயின் காப்பர் நிக்கலில் வந்து இப்படி கிடைக்கிறது கஷ்டம். வெறும் 200 ரூபா தான். கிராஸ் லைன் கிராக் எரர். இந்த இடத்துல வந்து ஒரு கிராக் வந்து கிராஸ் ஆகுது. இந்த ஆகுதா கிராக்கு இப்படி கிராஸ் ஆகி போகுது. மெட்டல் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. வந்து செம்பு நாணயம் கலந்து மெட்டல் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. 100 ரூபா தான் நான் போட்டிருக்கேன். 1995. இது வந்து காப்பர் நிக்கல். இந்த இடத்துல 2 ரூபா காயின். இந்த காயின் வந்து ஃபுல்லாக பழுப்பு நிறத்தில் செம்பு நிறத்தில் இருக்குது. மெட்டல் டிஃப்ரெண்ட். கட்டர் இங்கே மேலே கட்டிருக்கா, இங்கிட்ட ஒரு கட்டிருக்கா, 2 இடத்துலையும் கட் பண்ணியிருக்காங்களா. 2024 கொல்கட்டா மின்ட்டு 200 ரூபா ஒரு நாணயம். எக்ஸ்ட்ரா மெட்டல் எரர் இந்த இருக்கு வருங்க. $2013 ஹைதராபாத்து டபுள் சைடு. இந்த பக்கம் இருக்கா, இது வந்து எக்ஸ்ட்ரா மெட்டலு. இந்த பக்கம் உங்களுக்கு சரியாக தெரியல அப்படின்னா இந்த பக்கம் திருப்பி பாருங்கள். இந்த இருக்கா, அதான் அதில் டபுள் ஷேன் காமிச்சிருக்கேன். இந்த பக்கம் தான் நிறைய மெட்டலு. இது இந்த பக்கம் வந்து மடிஞ்சு கிடக்கு, அவ்வளோதான் லைட்டாக. ஆனால் இந்த பக்கம் தான் உங்களுக்கு நல்லா தெரியுது, தெளிவாக தெரியும். இதோட ரேட்டு வந்து 200 ரூபா தான். இது ஒரு எக்ஸ்ட்ரா மெட்டலு எரரு. இந்த இருக்கு வருங்க, ஒரு கட்டு, பெரிய கட்டு இருக்கு வருங்க. இந்த பூவெல்லாம் மறைச்சி ஒரு கட்டு இருக்கு வருங்க. இந்த பக்கமும் இருக்கான்னு பாருங்கள். இந்த பக்கம் இல்லை, ஒன் சைடு தான். இந்த சைடு இருக்குது, ஆனால் அந்தளவுக்கு ரொம்ப தெளிவாக தெரிய மாட்டுக்கு, லைட்டாக தான் இருக்குது. இந்த பாரத்துங்கிற எழுத்துக்கு மேலே இருக்குது. இந்த பக்கம் உங்களுக்கு தெளிவாக தெரியும், பெரிய கட்டிங் தெரியும். 300 ரூபா என்னோடய ரேட்டு. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா மெட்டல் எரர். எக்ஸ்ட்ரா எங்கே இருக்குது, கீழே இருக்கிற இந்த மின்ட்டு தெரியாமல், அது மின்ட்டு எழுதலைன்னா மின்ட்டு தெரியாமல் அதுக்கு மேலே இருக்கா. 2016 கீழே இருக்கா. இது ஒரு எக்ஸ்ட்ரா மெட்டலு. இந்த கீழே இருக்கு வருங்க, சத்தியமேவ ஜெயதேன்னு எழுதியிருக்கு, அதுக்கு கீழே இருக்கு வருங்க. ஹைதராபாத் மின்ட்டு 200 ரூபா ரேட்டு. இது அதுக்கடுத்து ஒரு எக்ஸ்ட்ரா மெட்டல் 2018 மும்பை மின்ட்டு. மும்பை மின்ட்டும் சேர்ந்து அந்த எக்ஸ்ட்ரா மெட்டல்லே இருக்குது. 200 ரூபா என்னோடய ரேட்டு. அதுக்கு அடுத்து ஒரு எக்ஸ்ட்ரா மெட்டல் 200 ரூபா. 2006 ஹைதராபாத் மின்ட்டு. இந்த இருக்கு வருங்க மெட்டல், எக்ஸ்ட்ரா மெட்டல் மடிஞ்சு போய் கிடக்கா. இது ஒரு எக்ஸ்ட்ரா மெட்டலு. மேலே இருக்கு வருங்க, பாரத் இந்தியா ஃபுல்லாக மேலே நிறையா இருக்கு வருங்க. இங்கேருந்து இந்த கோட்டையிலேருந்து இந்த கோட்டையும் தாண்டி இது ஃபுல்லாக இருக்கு வருங்க. எவ்வளோ மெட்டல் மடிஞ்சு கிடக்குன்னு வருங்க. 2 ரூபா காயின். 2009 ஹைதராபாத் மின்ட்டு. ஆனால் 200 ரூபா தான் கொடுத்துருக்கேன். எக்ஸ்ட்ரா மெட்டல் எரரு இந்த இருக்கு வருங்க. இது 250 ரூபா விட்ருக்கேன். இந்த பெரிய மடிப்பு கிடக்கா. இந்த பக்கமும் அந்த பாரத்துக்கு பக்கத்தில் இருக்குது, ஆனால் இந்த பக்கம் தெளிவாக தெரியும். இது ஒரு எக்ஸ்ட்ரா மெட்டல் எரரு. 2018 ஹைதராபாத்து 200 ரூபா. இந்த இருக்கு வருங்க, பாரத் அதுக்கு மேலே இருக்கு வருங்க. இந்த தெரியுதா, இது
எக்ஸ்ட்ரா மெட்டல் இந்த கீழே இருக்கு வருங்க 2015 ஹைட்ராபாத் சிமெண்ட் 200 தான். இந்த தெரியுதா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா மெட்டல். அதுக்கடுத்து மின்ட் எரர் எக்ஸ்ட்ரா மெட்டல். இது எக்ஸ்ட்ரா மெட்டல் இந்த இருக்குது. ரேட்டு அதே ரேட்டு தான், உங்களை குறிப்பிட்டு காமிக்கிறேன். ரேட்டு 200 தான். மின்ட் எரர்னால் இந்த இடத்துல வந்து 2021 20 காணும், மின்ட்டையும் காணும். 2021க்கு 21 இருக்கா, ஃப்ரெஷ் காயின் யூஎன்சி காயின் 2021க்கு 21 இருக்குது. அந்த 20 காணும், 21 மட்டும்தான் இருக்குது. அதான் இதில் போட்டிருக்கேன். மின்ட் எரர் என்ன மின்ட்டுன்னு நீங்கள் சொல்ல முடியலை. அதுக்கடுத்து ஸ்ட்ரக் த்ரோ எரர் இந்த இருக்கிறவங்க கோடு ஸ்ட்ரக் த்ரோ இந்த கிராஸ் பெரிய கிராஸ் போதா, அதான் இந்த பேனாட்டை குறிச்சிருக்கேன். இந்த லைனில் போகுது அப்படின்னு குறிச்சிருக்கேன். இதில் ஸ்ட்ரக் த்ரோ எரர் 100 ரூபா தான். அதுக்கு அடுத்து ஒரு ஸ்ட்ரக் த்ரோ எரர் இந்த மேலேருந்து இந்த சைடு வருது வருங்க, பாரத்தில் அந்த இத்து பக்கத்தில் இப்படி கிராஸாக இங்கே வருது வருங்க. இது வந்து இந்த தலைமுடியோ அல்லது நரம்போ அல்லது நூலோ அந்த மெட்டல் காய்ச்சி ஊற்றி வார்ப்பில் எடுக்கிற சமயம் உள்ளே இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கிடைக்கும். ஸ்ட்ரக் த்ரோ எரர் இருந்தால் இருக்கு வருங்க, இந்த மாதிரி வருதா, 100 ரூபா தான். இது வந்து உங்களுக்கு எரர் சம்மந்தப்பட்ட புத்தகத்துலேயே இந்த காயினோட போட்டா இப்படியே இருக்குது, இந்த எரர் போட்டுருக்கு. பிறை வடிவ நாணயம் இது வந்து பிறை வடிவ எரர், ஷிஃப்ட் எரர் அவ்வளோதான். ஆனால் பிறை வடிவத்தில் கரெக்டாக இருக்கும். அதில் அது 500 ரூபா ஒரு நாணயம். இந்த பக்கம் நீங்கள் பார்த்துக்கலாம் பிறை எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். பிறைக்கு மேலே இந்தியாவின் தேசிய சின்னம் வந்து நட்சத்திரம் மாதிரி இருக்குது. டை எரர் கிளாக் வைஸ், மேலே டை இருக்குது, கீழே டை இருக்காது. இது டை எரரு 1 o'clock. ஆனால் 100 ரூபா தான் கொடுத்துருக்கேன், 1 மணி. இது தெரியுதா, கிளாக் எரர். இது டை எரர் மட்டும் 50 ரூபா. மேலே டை பெருசாக இருக்கும், திக்னஸாக இருக்கும், கீழே இருக்காது. இது 50 ரூபா. ரிம் எரர் அந்த டை எரர் தான், மேலே ஃபுல்லாக ரிம் இருக்கும், இங்கே ரிம் இருக்காது. ஒரு 50 ரூபா தான். வணக்கம், வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.